நீங்கள் பார்க்குறீங்க இந்த சிட்டுக்குருவி தீனிக்காக வீட்டுக்குள்ளே வந்து ஃபேன்னால் அடிபட்டு செத்து போயிடுச்சு. இவங்க வீட்டுக்கார் எங்கே இருக்கிறாங்களோ, இதுக்கு எவ்வளோ குட்டி இருக்கோ நமக்கு தெரியல. மனுஷனோட வாழ்க்கை வெளியே போனால் அவன் உயிரோடு திரும்பி வருவானான்றது நமக்கே தெரியாது. பாருங்கள், ஃபேனு ரெக்கையில் அடிபட்டு இவர் செத்து கிடக்குது. ஆனால் இவங்க வீட்டுக்காரர் தேடுவார். இந்த சிட்டுக்குருவிக்கு குட்டிங்க இருந்தால் குட்டி கூட தேடும். மனுஷனோட வாழ்க்கை இவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் நம்ம கர்த்தரை கனப்படுத்தணும். இந்த சிட்டுக்குருவியை குறித்து பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அடைக்கலான் குருவி இது வீட்டுக்குள்ளே கூண்டு பண்ணோம், வீட்டுக்கு வெளியில் கூண்டு பண்ணோம். அதே மாதிரி இது சர்ச்சுக்குள்ளே கூட கூண்டு பண்ணும். ஆனால் சர்ச்சுக்குள்ளே கூண்டு பண்ணி அடைக்கலான் குருவி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போ தான் இது உயிர் பிரிஞ்சு நான் கையில் வச்சுருக்கிறேன். நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் ஜீவன் நம்ம கையில் இல்லை, ஜீவன் கர்த்தர் கையில் இருக்குது. லைஃபு ஜீவன் கர்த்தர் கையில் இருக்குது. அதனால் உயிரோடு இருக்கும்போது சுகபலத்தோடு இருந்து ஆண்டவரை கனப்படுத்துங்க. இதை பார்த்து நமக்கு கூட ஞானம் வரும் என்று நான் அறிந்து கொள்ளுகிறேன். God bless you.